NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா டிஎன்பிசிக்கான ஏஇ போஸ்ட், டிஆர்பி, ஆர்ஆர்பி, ஜெஇ போஸ்ட், கேட், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி டிஎன்பிசி 2024 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்து முடிச்சோம். இப்போ 2025க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போறேன் அப்படின்னா, டிஎன்பிசி நடத்திய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதனுடைய எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட் எல்லாமே முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணதில் நம்ம NCM லேர்னிங் சென்டரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அதை நம்ம ப்ரிப்பரேஷன்ஸில் ஜாயின் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அது போக கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட அடிக்கடி டவுட் கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 5 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி, அவங்களுடைய மார்க்ஸ், அவங்களோட ரேங்க், அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? இதை தெரிஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேங்க்ல இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, 2025 எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இவ்வளோ மார்க் நம்ம வாங்கணும், இந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை பற்றி பேச போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தீபன் குமார் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் தான் நமக்கு தெரியும். அவரை வாட்ஸ்அப்பில் தான் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவார், வாட்ஸ்அப்பில் தான் கிளாஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக நடக்கும், நேரில் கூட பார்த்துருக்க மாட்டோம். சரியா? அவர் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு 2 இயர்ஸா. சரியா? இந்த எக்ஸாமுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாரு. குரூப் 2 லெவல், அந்த குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாரு. பட் இது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல. அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காரு. வித்தின் 1 இயர்ல என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அடிச்சிட்டாரு. ரேங்கை பார்த்தீங்க அப்படின்னா 5th ரேங்க், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ரேங்க். இது ஓவரால் ரேங்க் கிடையாது. டிஎன்பிசியுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரேங்க் கிடையாது. இந்த டிஎன்பிடிசிஎல்ங்கிறது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், அதில் உள்ள ரேங்க் வந்து 5. சரியா? இந்த டிஎன்பிசி நடத்திய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து 3 போஸ்ட்டுக்கு நடந்தது. 1 தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், 2வது வந்து என்னது இந்தூர் நலத்துறையிலேருந்து ஒன்று நடந்துச்சு, 3வது பப்ளிக் வாட்டர் டிபார்ட்மெண்ட். சரி, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடந்தது. அதில் வந்து ஓவரா அவர் மொத்தத்தில் அந்த 3 சேர்த்து அவர் 22வது ரேங்க் எடுத்திருந்தாரு. பட் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல 5வது ரேங்க் எடுத்திருக்காரு. ஸோ இவர் நினைச்சா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் போயிருக்கலாம், இவர் நினைச்சா இந்த நலத்துறை போயிருக்கலாம். பட் இவர் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. சரியா? ஓகே. இவருடைய மார்க் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்ஸ் வந்து பார்ட் பியில் வந்து 108 மார்க்ஸ், ஜென்ரல் சயின்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் குரூப் 2ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால அவரால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடிஞ்சுது. அடுத்த பேப்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 201 மார்க். ஸோ டோட்டலாக 309 மார்க் எடுத்திருக்காரு. சரியா? ரேங்க் பார்த்தீங்கன்னா 5th ரேங்க், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல 5th ரேங்க் அவுட் ஆஃப் 204, 204 போஸ்ட்டுக்கு 5வது இடத்துல அவர் இருக்கார். ஓகேவா? இவருக்கு எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட், MTPSங்கிறது மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து ஏஐயா இவர் ஜாயின் பண்ண போறாரு. ஓகேவா? அடுத்து 2வது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஸ்வரன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இவருக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ஸ். நம்ம NCM லேர்னிங் சென்டரில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வாட்ஸ்அப் மூலமாக தான் நமக்கு தெரியும். வாட்ஸ்அப் மூலமாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க. நம்ம நேரில் கூட பார்த்துருக்க மாட்டோம். வாட்ஸ்அப் மூலமாக டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், கிளாஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த லோகேஸ்வரங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் EBக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்போது வந்து நம்ம வந்து சில மெட்டீரியல்ஸ்லாம் போட்டிருப்போம். அப்பவுமே அவர் டவுட் கேட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அவர் வந்து இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அவர் தெரியும். ஸோ இந்த தீபன் குமாரும் லோகேஸ்வரன் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே ஒரே கிளாஸ், ஒரே காலேஜ் மேட். சரியா? ஒரே காலேஜ் மேட், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த லோகேஸ்வரன் தான் இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு, தீபன் குமார் எழுதுறதுக்கு தூண்டுனது. சரி, அந்த எக்ஸாம் எழுதுப்பா, நீ படி, நம்ம 2 டிஸ்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தூண்டுனது லோகேஸ்வரன் தான். 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி தான் படிச்சிருக்காங்க. இவர் வந்து அந்த குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணதுனால அதில் உள்ள ஐடியாஸை வந்து அந்த ஜென்ரல் சயின்ஸ், அந்த ஜென்ரல் நாலேஜில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் இவருக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டட் டாபிக்ஸை வந்து இவருக்கு டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி படிச்சிருக்காங்க. இவரோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 7வது ரேங்க், டிஎன்பிடிசிஎல் வந்து 7வது ரேங்க். 2 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க, 7th ரேங்க் எடுத்திருக்காங்க.
மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் 79. நல்லா பாருங்க, ரெண்டு கம்பேர் பண்ணுங்க. இவருடைய மார்க் ரொம்ப கம்மி. பேப்பர் 1ல் வந்து ரொம்ப கம்மி, பட் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா மார்க் இவரோட அதிகம். சரியா? ஏன்னா இவர் ஒரு 3 வருஷமா இன்ஜினியரிங் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் நல்லா ஸ்கோர் எடுக்க முடிஞ்சுது. இவர் வந்து தீபன் குமார்ங்கிறவர் வந்து குரூப் 2 தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அதனால அவர் பார்ட் 1ல் நல்ல மார்க் எடுத்திருக்காரு. பட் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி படிச்சதுனால ஓவரால் டோட்டல் மார்க்ல வந்து 2 பேருமே அதிகம் தான். ஸோ போஸ்டிங் போயிட்டாங்க. இவருக்கு எங்க போஸ்டிங் போட்டிருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எங்க நார்த் சென்னையில் உள்ள தெர்மல் பவர் பிளான்ட் ஸ்டேஜ் 3. சரியா? அங்கே வந்து இவரை போட்டிருக்கு. ஓகே, அடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகலா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரேங்க். இவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ஸ். இவங்க வந்து தமிழ்நாடு முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் நடந்தது 2024 நடந்தது. அப்போ தான் நம்மகிட்ட வந்து இன்ட்ரோ ஆகிறாங்க. அப்போ இருந்தே நம்மளுடைய வீடியோஸ் அப்போ இருந்து மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அந்த ப்ரிப்பரேஷன்ஸில் ஜாயின் ஆயிருந்தாங்க. 2025 குரூப்லேயும் அவங்க இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இவங்க வந்து என்ன பண்ண மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த 3 பேருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா 90. இவங்களுடைய நிலவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கஷ்டப்பட்டு படித்தாங்க. நம்ம டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் உள்ள எந்த போஸ்ட்டுமே சொல்லலை. சரியா? நல்லா கவனிங்க. நம்ம டிஎன்பிசி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுது. அதில் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல எந்த வேகன்சியுமே இல்லை. அதை பற்றி சொல்லவே இல்லை. சரியா? எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து 34 அப்படின்னு சொல்லியிருந்தது. ஏஜ் லிமிட் வந்து 34 வந்து சொல்லியிருந்தது. இவங்க எக்ஸாமில் எழுதி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டெண்டம் டிஎன்பிசிலேருந்து ஒரு அட்டெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க? தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இவ்வளோ போஸ்ட்டு அடிஷ்னலாக இவ்வளோ சேர்க்குறோம் அப்படிங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? சேர்த்துட்டு ஏஜ் லிமிட் வந்து 32 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு வந்து 34 கரெக்டாக பார்டரில் இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து பார்டரில் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 34, பட் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஏஜ் லிமிட் 32 மாற்றிட்டாங்க. சரியா? பட் இவங்க ரிசல்ட் வருது, இவங்க நல்ல மார்க்கு, பட் இவங்க ஏஜ் லிமிட் பார் ஆயிருக்கு. 32 தாண்டிட்டாங்க. 32 தாண்டி 34க்கு இடைப்பட்டதில் இருக்காங்க. சரியா? 32 தாண்டி 34க்கு இடைப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த அட்டெண்டம் படி இவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் தாண்டி போயிடுது. பட் நல்ல ரேங்க்ல இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுது? இவங்க ரொம்ப ஒரு 1 வீக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கோம், ஏஜ் பார் ஆகி நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு அப்போ வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ அடுத்து 1 வீக்கில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து மெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் ஏஜ் லிமிட் வந்து 34ன்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் 32ன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போடுறாங்க. அதை ரீட் பண்ணுறாங்க. அதை ரீட் பண்ணி அவங்க வந்து திரும்ப ரிப்ளை அவங்க கொடுக்குறாங்க. கன்சிடர் பண்ணுவோம், ஏஜ் லிமிட்டை கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை கொடுத்துட்டாங்க. கொடுத்த ஒரு 2-3 நாளில் திரும்ப ஒரு அட்டெண்டம் டிஎன்பிசிலேருந்து வருது. என்னன்னா ஏஜ் லிமிட் வந்து 32 கிடையாது, 34ன்னு வருது. ஸோ வந்தோடனே இவங்களுக்கு கிரேட் இவங்களுக்கு கிடச்சிது, மார்க் வந்துருச்சு. இப்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு ஏஜெல்லாம் அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காம போகக்கூடிய சூழலே வந்தது. பட் ஆனால் நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. டவுட் வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கர்ஸ். சரியா? எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். இவங்க நல்லா சின்சியராக இருந்தாங்க. ஓகேவா? இவங்களுடைய மார்க் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் வந்து 84 மார்க் எடுத்திருக்காங்க. பேப்பர் 2ல் வந்து 181.5. ஸோ டோட்டல் மார்க் வந்து 265.5. ரேங்க் பார்த்தீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 204. ஓகேவா? இவங்களை எங்கே போஸ்டிங் போட்டிருக்கு அப்படின்னா சிவகங்கை இடிசி. இவங்க சொந்த ஊர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க? இடிசியில் போட்டாங்க. சிவகங்கை இடிசியில் இவங்க வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. அடுத்து 4வது ஸ்டூடெண்ட்ஸ் பூர்ணிமா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு. அடுத்து 4th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. இவங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ஸ். சரியா? இவங்க இப்போ தான் இந்த 2024 எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் புக்ஸ் நம்மகிட்ட வாங்கினாங்க. நம்ம என்சி லேர்னிங் சென்டர் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த புக்ஸ்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி படித்தாங்க. டவுட் வந்து அதில் நிறையா கேட்டிருந்தாங்க. அதனால் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து 4th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பூர்ணிமா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ஸ். இவங்களோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 124 ரேங்க் இருக்காங்க. இவங்க வந்து நமக்கு எப்போ அறிமுகமானாங்க அப்படின்னா 1 இயரில் அறிமுகமானாங்க. இந்த 2024 எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அறிமுகமானாங்க. த்ரூ வாட்ஸ்அப் நம்முடைய கோர்ஸ் மூலமாக தான் புக்ஸ்லாம் வாங்கினாங்க. நம்ம என்சி லேர்னிங் சென்டரில் உள்ள சர்க்யூட் தியரி புக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் புக்ஸ், இந்த புக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பர்ச்சேஸ் பண்ணி அதில் நிறைய டவுட்லாம் நிறைய கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஸோ அவங்க நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவங்களால ரேங்க்லாம் எடுக்க முடிஞ்சுது.
ஸோ இவங்களுடைய மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் வந்து 105 எடுத்துருக்காங்க, நல்ல மார்க்ஸ். இன்னைக்கு கம்பேர் பண்ணுங்க, சந்திரகலா பாருங்க 84, பட் இவங்க வந்து 105. பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 153, இவங்க வந்து 181. பேப்பர் 2ல் சந்திரகலா வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க, இவங்க பூர்ணிமா வந்து பேப்பர் 1ல் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 258. சரியா? இன்னொன்று என்ன, 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பேருக்குமே பிள்ளைலாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து பிள்ளைய ஹஸ்பண்ட் அவங்கள எல்லாத்தையும் ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் படித்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம யங்ஸ்டர்ஸ் இன்னும் நம்ம கல்யாணம் ஆயிருக்கா சில பேருக்கு. அப்போ நம்ம நினச்சோம்னா எஃபோர்ட் போட்டோம், இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த 2025 எக்ஸாமினேஷன்ஸில் வந்து போஸ்டிங் வர முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சு இவங்களை எங்கே போஸ்டிங் போட்டிருக்கு அப்படின்னா உடன்குடியில் தெர்மல் பவர் பிளான்ட் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. பில்டிங்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, மிஷின்ஸ் லெவலில் வந்துருச்சு. பட் இன்னும் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, உடன்குடி பவர் பிளான்ல வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து மெயின்டெனன்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு வந்து அங்கே வேலை இல்லை, எல்லாம் கமிஷன்லாம் பண்ணி பவரை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அங்கே ஷிஃப்ட்டுக்கு ஆள் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து ஷிஃப்ட்டுக்கு ஆள் தேவையில்லை, ஒன்லி மெயின்டெனன்ஸ். அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, கமிஷனிங் டைமில் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு, இன்ஸ்டாலேஷன்ஸ் ஒர்க்கு, இந்த ஒர்க்கில் நடக்கும், பில்டிங் ஒர்க்கு. ஸோ அதில் தான் இவங்க இன்வால்வ் ஆவாங்க. சரியா? அடுத்து 5வது கடைசியாக காயத்ரிங்கிற ஸ்டூடெண்ட். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2024 டைம் எக்ஸாம் முந்தின டைமில் நம்மளுடைய NCMNC வீடியோ மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா கோத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த மார்க் வந்து அவங்களுக்கு டவுட்டாகவே இருந்தது, கிடைக்குமா கிடைக்காது. அவங்க டவுட்டில் வந்து 2025 எக்ஸாமினேஷன்ஸ் 2025க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்க. சரியா? அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பட் ஜாயின் பண்ணி பேசும்போது நான் சொல்லிட்டேன் கேரண்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவங்களுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 172. அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பற்றி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அவங்களுடைய மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் வந்து 87, பேப்பர் 2ல் வந்து 148.5, டோட்டல் வந்து 235.5. சரியா? அவங்க மார்க்ஸ். இவங்க டிஸ்கஷன், இவங்க நல்லா நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. யாராவது வந்து கொஸ்டின் போஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர் தான். நல்ல டவுட் வந்து அவங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே கிளியர் பண்ணுவாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. மோர் தென் 1 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க பார்த்தீங்க அப்படின்னா. எக்ஸப்ட் தீபன் தான் கடைசி 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா பேப்பர் 2க்கு மட்டும் 1 இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. பட் பேப்பர் 1க்கு வந்து அதிகமாக அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 5 பேருமே மோர் தென் 1 இயர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. பட் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ 2025 எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 போஸ்ட் இருக்குது வேகன்சி. இந்த டைம் வேகன்சி ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வேகன்சி அதிகங்கிறதுனால நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை மாதிரி நீங்கள் ஒரு போஸ்டிங்கு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டாங்க, நல்ல ஜாபுக்கு போயிட்டாங்க. இனி வந்து அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. ஒர்க் பிஸி இருக்காது, ப்ரைவேட் மாதிரி ஒர்க் பிஸி இருக்காது, கரெக்டாக சம்பளம் வந்துடும், இன்க்ரிமெண்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், அவங்க ஃபேமிலியாக அழகாக ரன் பண்ணலாம், பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கும். சரியா? அதனால் ஸோ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டோம்னா நம்ம ஃபேமிலியை நல்ல முறையில் கொண்டு வர்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும், அவங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் படித்து நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் போஸ்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். சரியா? இவங்களுக்கு எங்கே போஸ்டிங் போட்டிருக்கு அப்படின்னா நாமக்கல் ஏடிசி, அசிஸ்டன்ட் இன்ஜினியராக நாமக்கல் ஏடிசியில் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ சொந்த மாவட்டத்திலே அவங்கள போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வரவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அந்த நியரஸ்ட் பிளேஸ்லேயே வந்து பதவி கொடுத்துருந்தாங்க. நல்ல விஷயம் தான். ஸோ 2025 எக்ஸாமினேஷன்ஸ் வருது, விட்டுறாதீங்க, ஒரு சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ விடாமுயற்சி விஸ்வரூபம் மாதிரி விடாமுயற்சியில் படித்து பாஸ் ஆகுங்க. நம்மளுடைய NCMNC சென்டரில் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா புக்ஸுக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்டோம். சர்க்யூட் தியரியிலேருந்து எக்ஸப்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் இந்த 2 புக்கு மட்டும் ரெடி பண்ணல, மீதி எல்லாத்துக்குமே புக்ஸ் இருக்குது, அதை வாங்கி படிக்கலாம். நம்ம NCL யூடியூப் சேனல்ஸில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேப்பர் 1க்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பேப்பர் 1க்கு வந்து நான் மெட்டீரியல்ஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அது இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வராது, அடுத்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வரும். குரூப் 4 கண்டென்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.